அவங்களுக்கு சனி குரு ராகு பயிற்சி எப்படி இருக்குது, அவங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்குமா, இல்லை கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு எப்படி இருக்கும், ரொம்ப நாளாக ஒரு வியாதி இருக்குது அது சரியாகாமல் இருக்குது, என்ன பண்ணலாம், வேறு எந்த தெய்வத்தை இவங்க வழிபடலாம், இந்த பயிற்சிக்கு அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு உடனே சரியாகும்? விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான், குரு, ராகு இவங்க 3 பேருமே. ஃபர்ஸ்ட் நம்ம சனி பகவான் எடுப்போம். 4 கூடையவர் 3 4 கூடைய சனி பகவான் இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னா 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப 5ஆம் இடம்ன்றது அவங்களுக்கு நல்லதான். ஃபர்ஸ்ட் இவங்க குலதெய்வத்துல ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க. அதை போய் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பா இருக்கும். அடுத்து 2 5 கூடைய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடம் பாருங்க ரகசியம். சரிங்களா? இப்ப நிறைய பேர்த்துக்கு ரகசியமா பணங்கள் வந்து கிடைக்கும். நம்ம சம்பாதித்தல்லாத சொத்துக்களுடைய சேர்க்கை கிடைக்கும். சில பேர் பினாமியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுவும் பண்ணிக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒண்ணு மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்போதுமே வெற்றியா இருக்கும். சப்போஸ் இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வயசு 6 வயசு யாரா இருந்தாலும் சரி, இது நாள் வரைக்கும் நீங்க செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீங்க செய்யுங்க. உங்க பேர்ல கம்பல்சரி இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. அது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து என்ன கேட்டீங்க? கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? அதாவது கணவன் மனைவி உறவுகள். ஏன்னா இப்போ விருச்சிக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து 7ல போய் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் வந்து அசுர குரு, குரு பகவான் தேவ குரு. சின்ன சின்ன வார்த்தைகள் சண்டை சச்சரவு போராட்டங்கள் இருந்துச்சு. இப்ப குரு பகவான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 8ஆம் இடத்துக்கு போறாரு. நல்லா இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க யாரை வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா வடிவுடை நாயகி அம்பாள் இருக்காங்க, அவங்கள போய் வழிபாடு பண்ணீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்க ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 60% நல்லா